சொன்னாங்க, மூத்த முன்னோடிகளா இருக்கிறோம், நாங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம், எங்களை மீறி பொறுப்பு போட்டிருக்கிறீங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த ஆதங்கத்தை மதிக்கிறோம், ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த அசோசியேஷனோட சிச்சுவேஷன் என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய மார்ச் 28 வர 28ஆம் தேதி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பூனேல, சாரி தானேல, மும்பை மகாராஷ்டிரா தானே ஸ்டேடியம்ல, ஒரு மிக பிரமாண்டமான ஸ்டேடியம்ல 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்சுக்கு நம்ம ஒரு 11 கூட்டிட்டு போய் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் யாரோ 11 பேர்த்த கூட்டிட்டு போக முடியாது. செலக்ஷன் முறையில டிரான்ஸ்பரண்டா திறமை மிக்க பிளேயர்களை மட்டும் கூட்டிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் டைம் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னா, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இதற்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி மூத்த அனுபவம் உள்ள ஸ்பான்சர்ஸாக இருக்கிற இந்த மாதிரியான ஆட்களை நாம் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறோம். அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரே மாவட்டத்தில் 4 பேர் இருக்கலாம், 4 பேரும் ஒரே சமமான ஒரு விஷயத்தில் இருக்கலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ஃபில்அப் பண்ணி முதல்ல அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான பிரசிடென்ட் அவங்கள வந்து நம்ம இம்மிடியட்டா வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சு அதுல வந்து ஒரு 11 எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுக்கு வரணும். இது எல்லாமே எப்போ நடந்து முடிக்கணும்னா 28ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போடணும், பிளேயர்ஸ்க்கு ஜெர்சி அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த அவசரத்துல வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டை மட்டும் அப்பாயின்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து 11 எடுக்கிறோம். 100 பேருக்கு மேலே இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து செலக்ஷன் பண்ணி ஒரு 30 பேர்த்த தேர்ந்தெடுப்போம். 30 பிளேயர்ஸ், அந்த 30 பிளேயரும் டிரான்ஸ்பரன்சியா இருப்பாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டியில வந்து சம்பந்தப்பட்ட இப்போ முன்னோடியா இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதுல ஒரு 10 பேர் கிட்ட ஒரு குழு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கமிட்டி மூலியமாக தான் செலக்ஷன் நடக்கும். இது தனிப்பட்ட ஒரு ஆள் நானே நினைச்சாலும் ஒருத்தரை விளையாட வைக்கணும்னு நினைச்சா முடியாது. என்ன பாயிண்ட் டேபிள் எப்படி இருக்காங்களோ அதுபடி நியாயமான முறையில் தான் செலக்ஷன் நடக்கும். அந்த மெத்தேட்ல பண்ணணும். இப்போ அது அவசரமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போவே நாங்கள் ஒரு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு 6 நாள் தள்ளி போட்டுருக்கோம். அதனால நான் சொன்ன மாதிரி மாநில பொறுப்புகள் வந்து கிட்டத்தட்ட 18லேருந்து 20 பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை வந்து சமமாக இப்போ அண்ணனைக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு வந்து விஷயத்து போட்டேன் எல்லாத்தையுமே நான் இப்போ தான் அறிமுகமாகிறேன். யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்களுக்குள்ள பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா மாநில பொறுப்புகள், அதாவது இப்போ ஒரு சில பொறுப்புகள் இருந்தாலுமே நாம வந்து யார் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த முடிவு பண்ணணும். நான் வந்து 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பொறுப்பு கொடுனா அது வேற. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்ட்ல என்ன பண்ணீங்க, எல்லா விஷயம் நீங்க எப்படி சர்ச் பண்றீங்களோ அதே மாதிரி நம்மளும் அதுக்குள்ளான நம்மளோட நாமெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். சேர்ந்து அந்த விஷயங்களை குறித்து அவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கொடுப்போம். தமிழ் மாநிலத்தில் வந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்போம். மேலே நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அப்போ அடுத்தடுத்து இதை பண்ணுவோம். இது வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச 10 பேர்த்தையோ வச்சு நடத்தக்கூடிய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 10 பேரை வந்து நான் பின்னாடியே கூட்டிட்டு சுத்த முடியாது. ஆர்வம் உள்ள, விருப்பம் உள்ள, அவங்க ரத்தத்தில் ஓடி டென்னிஸ் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கொடுக்கும். அது வந்து இப்பவே இன்னைக்கே போடு, இன்னைக்கு நைட்டே போடு, நாளைக்கு காலையிலே போடு, அந்த அவசரத்தில் பண்ண முடிய வேலையும் அது கிடையாது. இப்போ நீங்க இன்னைக்கு 4 பேர் வந்து கேட்குறீங்க, இன்னைக்கு இந்த மீட்டிங் வராது, நாளைக்கு 4 பேர் வந்து என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க மட்டும் தான் இருந்தாங்களா, நாங்களாம் இல்லையா? நான் 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 4 பேர் நாளைக்கு வருவாங்க, நான் என்ன பதில் பேச சொல்லுவேன்? அதனால அவசரப்பட வேண்டாம். அப்படி அந்த போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம எங்க போவோம்? எதுவுமே இல்லை. நம்ம கேட்கறோம், நீங்க நல்லா இருக்கணும், பிளேயர்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இணைந்து செயல்படுங்க. முதல்ல இந்த டோர்னமெண்ட்டை வெற்றிகரமாக முடிப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் யார் யார் என்ன எஃபெக்ட் போடுவோம், நமக்கு நாமெல்லாம் அண்ணந்தம்பியே பழகும். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகும். இது வந்து இப்பவே முடியும், கண்டிப்பா பண்ணப்படும். நீங்க சொன்ன இந்த 20 போஸ்டிங் வந்து உங்களுக்குன்ட்டு இல்லை, எனக்குன்ட்டு இல்லை, இவருக்குன்ட்டு இல்லை. நீங்க சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற ஸ்பான்சர்களுக்கு, முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களுக்கு கண்டிப்பா அந்த பொறுப்பு போய் சேரும். இது உறுதி. இதுல வந்து நம்ம என்னோட சைட்லயே வந்து ஒரு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் எதுலையுமே நடக்காது. அதாவது கிரிக்கெட் செலக்ஷன்லயா இருக்கட்டும், பொறுப்புலையா இருக்கட்டும், கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் நம்பி இதுல கை போடுங்க. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம். அதை பற்றி மட்டும் யோசிங்க. வேற நீங்க சொன்ன எல்லா ஆப்ஷனுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். உடனுக்குடனே பண்ணணுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இல்லாட்டி பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிடலாம். உங்களை மாதிரி நாளைக்கு 4 பேர் வருவாங்க, அது எல்லாம் அனுசரிச்சு பேசிட்டு நம்ம கண்டிப்பா நல்ல முடிவா சொல்றோம். இப்போ இதுதான் நம்ம முடிவு. இதுல வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் வந்து யார் தகுதி இருந்தவங்களோ அவங்கள நீங்களே ரெஃபர் பண்ணுங்க.
கேட்டுக்கோ. அதாவது யார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து நாங்கள் ஒரு லிங்க், நாளைக்கு ஒரு போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறோம். அதில் இருக்கிற லிங்க்ல போனீங்கன்னா உங்களை பற்றிய சிறு தகவல்கள் தான் கொடுத்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மெயில் எங்களுக்கு வரும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பல பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பல பேர்த்துல பெஸ்ட் யாருங்கிறது வந்து இதுல யாரெல்லாம் இப்போ வந்து இப்போ எங்கிட்ட நம்மளோட இணைஞ்சு செயல்படணும்னு சொல்றீங்களோ அவங்களை எல்லாம் வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த வந்து அந்த போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க அதை பேர் கொண்டு நடத்தணும். இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும். கண்டிப்பா மாவட்ட மாநில பொறுப்புகள் எல்லாத்துக்குமே மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கிடைக்கும். இது போக வந்து வேற யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க பேசிட்டாங்க. பேசாத ஆட்கள் யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லணும்னு தைரியமா சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்ல மாட்டோம், வேற எந்த இடத்துலையும் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்மளுக்கு அது தெரியும். அவங்க சொன்னாங்க ஒரு பாயிண்ட் வந்து அதுக்குள்ள விளக்கம் கொடுத்தாச்சு. உங்க மைண்ட்ல வேற ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை பத்தி சொல்லுங்க. மைண்ட்ல பேசி முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்குது கேன்டீன்ல. தயவுசெய்து எல்லாம் சாப்பிட்டு போங்க. எல்லாம் 40 பேருக்கு மேல உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. தயவுசெய்து சாப்பிட்டு போங்க. பேசும்போது எங்களை ஒரு பெரிய அலிகேஷன் வச்சாங்க. பெரிய அலிகேஷன் வச்சாங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் அடிபட்டு கீழே வந்த ஒரு பையனை வந்து ஃபோன் பண்ணி போஸ்ட் போட சொன்னது. அதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு நான் கேட்டேன். அடிபட்டு கீழே வந்த பையனை ஒரு போஸ்ட் போட சொன்னாங்க. அதனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்கறது நான் மனிதானமே இல்லாத மாவட்டம் என் மாவட்டக்காரன். அப்படி எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? அவன் குடியாரனாக இருக்கணும், ரவுடியாக குடியாக இருக்கணும். இப்போ 40 பேர் இருக்கீங்க, 7 பேர் நம்புவீங்களா சொல்றத? அப்ப ஏன்னா சொல்லிதானே ஆகணும். நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிடுறேன். நான் 4 பேருக்கு அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கேன். எனக்கு டெய்லி போன்ஸ், ஒரு நாள் எக்கச்சக்க போன்ஸ். அவங்களுக்கு போட்டிருக்கீங்க, எனக்கு போடுங்க. அவங்களுக்கு போடுங்க, எனக்கு போடுங்க. எப்படி நான் எல்லாருக்கும் போட முடியும்? இதுல யார் உண்மை யார் போய் எனக்கு எப்படி தெரியும்? அடிபட்டு காசு கொடுங்க, போஸ்ட் போடுங்க, யூடியூப்ல போஸ்ட் போடுறது எப்படி போட முடியும்? என் சேனல் நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருந்தேன் சேனல். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அண்ணன் என்னால இப்படி போட முடியாது. நான் உங்களுக்காக போட்டேன்னா எனக்காக 4 பேர் இன்னும் அளவுக்கு கேட்பான். அப்ப எல்லாத்துக்கும் நான் போட முடியாது. அப்ப நீங்க அவனுக்கே போட்டீங்க, எனக்கு சொல்லுவான். என்ன வரைக்கும் நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். நான் வந்து எல்லாருக்கும் காமிச்சு சொல்லி நான் செஞ்சிருக்கேன். இது என் மேல வச்சா அலிகேஷன். டிரான்ஸ்பரன்சி பத்தி டிரான்ஸ்பரன்சி டிஎஸ்பி நான் தான் பண்ணேன். 3 பேர் சேர்ந்தா டிஎஸ்பி பண்ணோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. டிஎஸ்பி டிரான்ஸ்பரன்சி இந்தியாவில முதல் வாட்டி ஒரு செலக்ஷன் ட்ரையல்ஸை லைவ் பண்ணி நடந்தது நான் தான். எங்கேயுமே நடந்தது கிடையாது. செலக்ஷன் ட்ரையல்ஸ் தமிழ்நாட்டுல 1000 கேட்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. செலக்ஷன் ட்ரையல்ஸை லைவ் 2 நாள்ல 2 கிரவுண்ட்ல லைவ் பண்ணிருக்கோம். இன்க்ளூடிங் அவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்கிறது அந்த ரிலே போற மாதிரி பண்ணிருக்கோம். அதுக்காக ஸ்பெஷலா 50,000 செலவு பண்ணி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கோம். இவ்வளவு நம்ம பண்ணிருக்கோம். டிரான்ஸ்பரன்சிக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன். தமிழ்நாட்டில் அன்னைக்கு 2வது இருந்த 10 பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். யாருமே தெரியாம வெளியே வந்து அன்னைக்கு கஷ்டப்பட்டு விளையாண்டு செலக்ட் ஆகி உள்ள வந்தவனுக்காக 10 பேரை நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். பேர் சொல்ல விரும்பல, ட்ரெண்டிங் விளையாண்டவங்க. அதனால டிரான்ஸ்பரன்சிக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். அந்தந்த மாவட்ட பேர் வெளியே வந்து விளையாடணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல இருந்து அந்த மாவட்ட பிளேயருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இங்க விஷயமே வந்து நம்ம நாட்டுல எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது, நம்மளோட மூஞ்சி நாட்டுல எப்படி பதிய வைக்கிறது, நம்ம பிளேயர்ஸ் நாட்டுக்கார சம்பாதிக்க மாதிரி எப்படி சம்பாதிக்க வைக்கிறது. ஒரு டேலண்டா இருக்கானா அவன் 20 வயசு 30 வயசுல ரெஸ்பான்சிபிலிட்டி வெளியே போயிடறான் டெக்ஸிங் விட்டு. அப்படி போக தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அதுக்கு இந்த அசோசியேஷன் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் ஆளுநர் நடக்க போகுது. நம்ம அடிக்கடி மட்டும் வெளியே போய் ஆட போறோம். நம்ம பிளேயர்ஸோட பேஸ் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆக போகுது. நாட்டுல இருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் பார்க்க போறாங்க. பாபுவை பார்த்து பெங்கால் கிரிக்கெட் லீக் கூப்பிட்ட மாதிரி இப்போ பிரசன்னா மனோஜுமே கூப்பிட்டாங்க டெல்லி கிரிக்கெட் லீக். அவங்க போகல. அவங்க அந்த டைம் இந்தியா வின் பண்ணாலும் அவங்க போகல. அந்த மாதிரி நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம டேலண்ட் ஆகிக்கணும். அந்த டேலண்ட் எல்லா மாவட்டத்திலும் இருக்குன்னு நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்குது, நாமக்கல்ல இருக்குது, கரூர்ல இருக்குது, மதுரையில இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. ஆனா யாரும் வெளியில வந்து விளையாடுறது இல்ல. அது வெளியில வந்து விளையாடுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் இந்த அசோசியேஷன் பண்ண போகுது. உங்க மாவட்டத்துல நீங்க ஆல்ரெடி இப்போ யுவனேஸ் போறோம். யுவனேஸ் இப்போ இவர் இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு காசு எடுத்தாரு போறாங்க. டர்ஃப்ல பெரிய மேட்ச் நடத்துறாரு. இவர் தெரியும் எல்லா பிளேயருமே. இவர் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் நினைச்சா இவர் சைடுல இருந்து 15 பேர் ப்ரோ நான் தான் அவங்களுக்கு கிரிக்கெட் நடத்துறேன். இந்த 15 பேர் மேட்ச் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு அவரால் செலக்ஷன் சொல்ல முடியும். இல்லையா அவரால் எடுத்து நடத்த முடியும். நாமக்கல்ல நான் நடத்துறேன் ப்ரோ, நான் எடுத்து ஒரு சின்ன பிரைஸ் வச்சோ இல்ல செலக்ஷன் வரையும் நான் மேட்ச் நடத்துறேன். நடத்தி நான் பிளேயர்ஸ் ஃபில்டர் பண்ணி ஒரு தரேன். ஏன் சார்பா நாமக்கல்ல இருந்து இந்த 15 பேர் 20 பேர் ப்ரோ இவங்க செலக்ஷன் பிளேயர்ஸ் கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போய் இவங்க செலக்ஷன் வச்சு செலக்ட் ஆகும். அதுல இருந்து நாமக்கல்ல இருந்து ஒரு பிளேயர் செலக்ட் ஆகி உள்ள வந்துட்டாங்க. அந்த பெருசு எல்லாம் யூனிஸ் தான் சாப்பிடும். அவனை பார்த்தா நாளைக்கு பிளேயர் 10 பேர் வருவான், 50 பேர் வருவான், 100 பேர் வருவான். அப்படித்தான் ஒரு மாவட்டத்தில் உள்ள கிரிக்கெட் வந்து வளரும். அப்படித்தான் ஒரு மாவட்டத்தில் உள்ள பிளேயர் வந்து வெளியில போய் நல்லா சம்பாதிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இது வந்து ஆல்ரெடி பெருசா இருக்குது. அதை நம்ம பிளேயர்ஸ் சரியா யூஸ் பண்றது இல்ல. தமிழ்நாட்டு விட்டு வெளியே நமக்கு போகாதனால யூஸ் பண்றது இல்ல. அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டினால ஃபாரின் வேலைக்கு போறதோ இல்ல நீங்க 15,000 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறதோ தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இப்ப இவ்வளவு பிளேயர் ஒரு 50 பேர் தமிழ்நாட்டில் பெண்டிங்கா இருக்காங்க வச்சு 50 பிளேயர் பேசும் அவங்களுடைய பேர் மட்டும் ஏன் திருப்பி
எல்லா யூடியூப்லயும் வருது. திறமை இல்லாம வராது. நீ தான் திருப்பி காமிச்ச அப்படின்னா, இப்ப நான் ஒரு டோர்னமெண்ட் போனா அந்த டீம் பிளேயர் வந்தாலும் நீ வராது நம்ம சொல்ல முடியும். அவன் திறமையா விளையாடுறதுனால அந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வரைக்கும் வரான். அப்ப நான் ஒரு டோர்னமெண்ட்ல போற 20 மேட்ச்ல 10 மேட்ச் அவன் மேட்ச் தான் இருக்கும். திறமை இருக்கிறனால தானே வரான். திறமை இருக்கிறனால தான் ஒரு டீம் அவன் கூப்பிட்டு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. செக் பிச்ச முடியோ மேக்ஸிமம் திறமை இருக்குது அப்படின்னு வந்து விளையாட வைக்கிறாங்க. அந்த திறமை எனக்கு இருக்குதுன்னு உங்க மாவட்டத்துல இருந்து வெளியில வந்து ப்ரூவ் பண்ணுங்க நான் சொல்றேன். அப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள டீமுக்குள்ள போட்டு மொத்தமா ஓட் பேக்கேஜா நாட்டுக்கு எடுத்து போய் விளையாட வைக்க முடியும். அப்படி விளையாட வைக்கும் போது உங்க பேசி எக்ஸ்போஸ் ஆகும். அப்பதான் ஐஎஸ்பிஎல்லையே நீ ஆக்ஷன்ல போய் உட்கார்ந்தாலும் உங்களை எடுப்பான். அங்க உட்கார்ந்துருக்காங்க உங்க பேரை சொல்லுவான். எனக்கே வந்து போட்டிருக்கான் என்னால ஆட முடியல. ஜெகத் சந்தா சொல்லுவான் மனோஜ் எனக்கு வந்து போட்டா முதல் பாயில அவுட் ஆயிட்டேன். கிருஷ்ணா சப்ஜெக்டா சொல்லுவான் பாபு எனக்கு வந்து போட்டா எந்த பக்கம் திருப்பி தெரியல. அப்ப நம்மளுக்கு எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்? அப்ப நம்ம இந்தியா விளையாடிட்டு இருந்தா நம்ம ஊருக்குள்ளே விளையாடுறதா எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்? அப்ப குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழி? ஒண்ணு அவங்க இங்க வந்து விளையாடணும், இல்ல நம்ம அங்க போய் விளையாடணும். இந்த ரெண்டு தான் வழி. இந்த ரெண்டையும் பண்றதுக்கு இவங்க பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுக்கு உங்க மாவட்டத்துல ரெகுலரா டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்க நீங்க, ரெகுலரா டீம் கொடுத்துட்டு இருக்க நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்க மாவட்ட வெளியே வர முடியும். இன்னைக்கு சின்னப்பம்பட்டியில நட்ராஜ் இந்தியா டீம் விளையாடுறாங்கன்னா ஜேபின்னு ஒருத்தர் பின்னாடி இருந்தாரு. அதை அவர் எல்லா இன்டர்வியூலையும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவங்க ஊருக்குள்ள பெரிய கிரவுண்ட் கட்டி நிறைய பேர் சப்போர்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கம்மி காசு. அப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎல்லோட செலக்ஷன், ஐபிஎல்லோட ஆக்ஷன் டேபிள் போய் உட்கார முடியும். பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரணம்பலாம் கல்கத்தா வந்து சொல்றோம் போயிருக்கான். இதெல்லாம் டென்னிஸ் பால்ல இருந்து போறதா உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சம்திங் விராட் கோலி சொல்ற மாதிரி 1% சான்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க மாவட்டத்தார பிளேயர் போயிட்டாங்கன்னா, உங்க ஊருக்காரன் போயிட்டானா உங்களுக்கு தான் போயிருவேன். அவனமா நீங்க 10 பேர் வளர்த்து விடுங்க. இந்த அசோசியேஷன் மூலமா என்னென்ன பண்ண போறோம், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது எல்லாமே எங்களுக்கு தெளிவா இருக்கு. இது வரைக்கும் நிறைய மாவட்டத்துல இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணல. இதுக்கப்புறமா அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது எந்தெந்த டோர்னமெண்ட் இப்போ ரிவ்யூ பண்ண முடியாது. ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதுல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வெளியே வர போறாங்க. யாரெல்லாம் பிளேயர்ஸ் வெளியே வர போறாங்க, அதுக்கு உங்க மாவட்டத்துல உங்க சப்போர்ட் வேணும். நாளைக்கு நீங்க கேள்வி கேட்கலாம்ல, என் மாவட்டத்துல இவன் நல்லா விளையாண்டானே, நீங்க வச்ச செலக்ஷன்லையும் சரி, நீங்க வச்ச இதுலையும் சரி, எல்லாத்தையும் நல்லா விளையாண்டானே, இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பிரதிநிதியா நீங்க கேள்வி கேட்கலாம்ல. இன்னைக்கு கேட்க முடியுமா? நீங்க படுகப்பட்டியில இப்போ படுகப்பட்டி நாளைக்கு 2 லட்சம் டோர்னமெண்ட் 16 தான் என்ட்ரி. நீங்க ஃபோன் அடிச்சு கேட்க உங்களுக்கு என்ட்ரி இல்லை க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்க மாவட்டத்துக்கு என்ட்ரி கொடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க எப்படி கேட்க முடியும்? நீங்க யார் என்ட்ரி முடிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த கேள்வியும் உங்களால் கேட்க முடியாது எங்கேயுமே சரி. அப்ப நீங்க ஒரு பிரதிநிதியா இருந்தீங்கன்னா, உண்மையிலே உங்க பிளேயருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக இருந்தா அப்படின்னா நீங்க அதுக்கு கேள்வி கேட்கலாம். அவ்வளவுதான். இது வந்து முழுக்க மணி மைண்டராகவோ பணம் பண்றதுக்காகவோ எதுக்காகவும் பண்ண அசோசியேஷன் கிடையாது. பிளேயர்ஸ்க்கு முழுக்க வேல்யூ பண்றதுக்காக பண்ண அசோசியேஷன் தான். இதுல கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நான் சொல்ல வந்தா சொல்லிட்டேன். மதுரையிலிருந்து வரேன். அண்ணே பேர் ஆடும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆண்டு வாழலான்னு இருக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணையில் இருக்கும் நாங்கள் போகிறது நிப்பாட்டிக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒரு கருத்தை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் ஒரு ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபண்டை 38 டிஸ்ட்ரிக்ஸுக்கும் நீங்கள் பிரித்து சொல்லணும். 38 மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் எல்லா பேருமே அந்த ஃபண்டை வந்து கட்டினா மட்டும்தான் இந்த அசோசியேஷன் அடுத்த கட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். அடுத்த தலைவர் போஸ்டிங்க மதுரையில் ஒருத்தர் போட்டி நினைப்பாப்புல, காரைக்குடியில் ஒருத்தர் சொல்லுவார், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ சம உரிமை வழங்கப்படும் அப்படின்றது அந்த இடத்துல மட்டும் தீர்மானம் ஆகும். அதனால் வந்து இந்த மொத்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பணம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அதில் சம உரிமை வேணும், சம உரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கான இது வந்து அதான். அந்த ஒரு பாயிண்டை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். மற்றபடி போஸ்டிங் தலைவர் அது வந்து போஸ்டிங் மட்டும் கிடையாது. அவங்க சார் சொன்ன மாதிரி அதுக்கான உடல் உழைப்பு இருக்கு, மன உழைப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் நல்லா பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன்ற எண்ணம் நல்ல எண்ணம். அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இந்த மாடல் கண்டிப்பாக வரவேற்கிறோம். கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கேள்வி கேட்குறாங்க. அது நாங்கள் பெருசாக இருக்கு இது இவ்வளோ விஷயம் இன்னைக்கு இருக்கு அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஒரு டென்னிஸ் பால்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் ஒன்று இருக்கு, அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயமே மதுரையில் நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்துருக்கிறோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு புரிதலே கிடைச்சிருக்கு.
அதுக்கான எஃபர்ட் நிறைய பேர் போட்டுருக்குறாங்க. அது எனக்கு உண்மையிலே தெரியல. தெரிஞ்ச நாங்களுமே அவங்களோட கலந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு அடுத்த கட்ட பிளேயர்ஸ் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இது இன்னும் அந்த என்னோட பாயிண்டாக நான் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேற யாரும் பேசுங்க. எல்லா டீமில் செலெக்ஷன் பண்ணுறீங்களா பசங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட பேர் மட்டும் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது என்ன ரீசன்னா மேக்ஸிமம் ஒரு டீமில் எல்லாரும் இருக்கிறாங்க. நல்ல பேர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் குறிப்பிட்ட பேர் மட்டும் வச்சுக்கிறாங்க. ஓகே இவர் தான் நல்ல பிள்ளையா, அவர் போய் ஃபெயிலியர் ஆக மாட்டாரா? நான் இந்தியத்தில் ஐஎஸ்பி வரைக்கும் சொல்லுவாங்க. நான் ஐஎஸ்பி செலெக்ஷன் போனேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 பால் போட்டேன், 14 பால் காட்டு கொடுத்தாங்க. நான் காட்ட வச்சேன். நம்ம இவரும் வந்தார், அஜித்தும் வந்தார். அவரும் நல்லா பண்ணாங்க. அவரையும் கேளுங்க. 20 பால் கொடுத்தேன், 14 பால் டாட் பண்ணேன். அங்கேயும் நான் ஃபெயிலியர் பண்ணுறாங்க. நம்ம அங்கேயும் மொக்கையாக போகிறவன் அங்கே போய் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு இப்பயும் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பேர் வச்சுக்கிறாங்க. இந்த பிளேயர் ஓகே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணா சரி பண்ணாடி நான் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வந்து வெளியே வாங்க எல்லாருமே. இன்னும் நிறைய பேர் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க. அப்போதான் அவங்க அடுத்த லெவலில் வருவாங்க. செலெக்ஷன் பண்ணுறது நீங்கள் ட்ரைவ் எடுக்கிறப்ப லைவ் செலெக்ஷன் வச்சு வைங்க. அப்போதான் அடுத்த லெவல் தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த பிளேயருக்கு. இவங்க நேம் குறிச்சிட்டு நம்ம ஓகே பால் போட்டாச்சு டாட் விக்கெட் வந்துருங்க. லைவ்ல வைங்க. அந்த பிளேயர் என்ன இன்டென்ட் இருக்குன்னு காமிங்க. ஒரு பால் நல்லா போடலாம், அங்கே ஃபெயிலியர் ஆகலாம். அவன் இன்டென்ட் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறப்போ லைவ் செஷன் லைவ் கண்டிப்பாக வைங்க. லைவ் செஷன் வைக்க ட்ரைலே வைக்காதுங்க. அதுதான் பிளேயர் நிறைய பேர் நிறையா வருவாங்க. தோணுச்சு கண்டிப்பாக சொல்லணும். மெயினாக ரீசன் அதான் வந்தேன் நான். ஏன்னா இப்போ வரைக்குமே டென்னிஸ் பண்ண வேணா எடுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட 20 பேர் மட்டும் தான் கிரிக்கெட் இருக்காங்க. வேணா எழுதி கூட சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நாளைக்கே நீங்கள் ஒரு டீம் செலக்ட் பண்ணாலும் அந்த 20 பேர் தான் வருவாங்க போவாங்க. வேற எந்த பிளேயருக்கும் சான்ஸ் அவங்களே என்னன்னா நிறைய பேர் அவங்களே மனசுல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. போனால் இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு ஆயிடுறாங்க. இதுவரை இண்டிவிஜுவலா எல்லாம் கூட்டிட்டு போறதுனால அவங்களுடைய சைடை தான் அவங்க பார்ப்பாங்க. செலெக்ஷன் வச்சிருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா எப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அசோசியேஷன் சார்பாக பண்ணும் பொழுது செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்களுடைய முடிவுல தான் செலெக்ஷன் ரிப்போர்ட் வரும்.